நாளைக்கு நேரம் ஃபயராக இருக்கும். ஆஸ் எ ஜென்ரல் ஆடியன்ஸாக, நீ ஏகே ஃபேன் பாய்லாம் கிடையாது, ஜென்ரல் ஆடியன்ஸாக உனக்கு என்னெல்லாம் குட் பேட் அக்லி மேலே எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அஜித் வந்து பேக் டு கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்க்கு வந்துட்டாரு. ஸோ இது வந்து ஒரு லார்ஜர் தன் லைஃப் படமாக தான் இருக்க போகுது. ஸோ விடாமுயற்சி ஒரு த்ரில்லர் படம், அதுக்கு தெரிந்த ரோலே வேறு. பட் இங்கே வரும்போது குட் பேட் அக்லிக்கு ரொம்ப கமர்ஷியலான லார்ஜர் தன் லைஃப் கேரக்டர் உள்ள ஒரு படம். ஸோ கமர்ஷியல்ஸ் இது பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா அஜித்துக்கு இது ஒரு பெரிய பிரேக் பாயிண்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அஜித்தும் த்ரிஷாவும் மறுபடியும் ஒரு காம்போ ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட சீன்ஸே எப்படி ஒர்க் அவுட் ஆக போகிறது அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதே மாதிரி ஜிவி பிரகாஷோட ஃபேக்டரும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரில் அஜித் சார் வர்றதை பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. மார்க் ஆண்டனியில் ரொம்பவே முக்கியமாக நோட் பண்ணப்பட்ட கேரக்டர் யார் அப்படின்னா எஸ்ஜே சேயா கேரக்டர். ஸோ அவர் வந்து அவரோட கேரக்டர் ஒர்க் அவுட் ஆனதுனால தான் ஹீரோவோட கேரக்டர் எலிவேட் ஆகும்போது நமக்கு வந்து ரொம்ப கனெக்டிங்காக இருந்தது. அதே மாதிரி இங்கே அர்ஜுன் தாஸோட கேரக்டர் எவ்வளோ ஒர்க் அவுட் ஆகுதோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக எவ்வளோ என்கேஜிங்காக இருக்க போகுது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த 3 பாயிண்ட்ஸ் தான். ஸோ பயங்கர கமர்ஷியலான படத்தை வந்து நம்ம எதிர்பார்க்குறோம். ஒரு ஃபுல் ஃபன்னோட ஜாய்மெண்ட்டோட அந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். ஸோ உனக்கு என்ன தோணுது? அதாவது நான் வந்துட்டு ஒரு ஏகே கண்ணி தான். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, என்னோட அந்த சினிஃபைல் மூலெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் ஓர வச்சுட்டு இது வந்துட்டு ஒரு ஹீரோஸ் வர்ஷிப்பிங் மூவி தான். இது வரைக்கும் ஸ்பெஷல் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, ஏகே இந்த மாதிரி படம் பண்ணல. மாஸ் எலிமெண்ட்ஸ்லாம் எல்லா படத்துலையுமே இருக்கும். ஸ்லோ மோஷன் வாக்கு, சேசிங் சீனு, அந்த பேஸ் வாய்ஸ் எல்லாமே எல்லா படத்துலையும் இருக்கும். ஆனால் அதெல்லாம் கதைக்குள்ளே தேவைப்படும். கதைக்குள்ளே தான் அவர் மாஸ் காமிப்பார். இது வந்துட்டு ஒரு கோட் மாதிரி ஹீரோ வர்ஷிப்பிங் மூவி. ஏகேவோட ஃபேன் பேஸு பெருசு, உனக்கே தெரியும். அந்த ஃபேன் பேஸுக்கு ஒரு ஹீரோ வர்ஷிப்பிங் மூவி வருது. ஸோ இது வந்துட்டு கமர்ஷியலாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு வந்துட்டு தேட்டருக்கு போவோம், அங்கேருந்து பார்க்குறோம் உங்களை. ஸோ இதே மாதிரி ஒரு விளாக் ஸ்டைலில் ஒரு ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கோம். ஸோ லெட்ஸ் சீ டுமாரோ.